உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராஜகுருவும் சேர்க்கை பெறக்கூடிய 31 நாட்கள் யோக பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசியை விட ஒரு உழைப்பாளிகள் வாழ்க்கையில் யாருமே இல்லை. சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட ஆனால் வேலை அப்படின்னு வந்துட்டால் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னா அந்த மகரத்தை மட்டும்தான் சொல்லலாம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்க்கை பெறாங்க. அந்த கிரக சேர்க்கை கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் நல்லா பலமாக சேர போகிறார். அதே போல் ராஜகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டம் அடுத்த மாதம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 31 நாட்கள் அந்த ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலிருந்து பலன்களை வாரி வழங்க போகிறாங்க. அதனுடைய டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அன்பர்களை விட கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. இந்த 7.5 சனியில் பாதிப்பு, கஷ்டம், கடன், அவமானம், என்னெல்லாம் வாழ்க்கையில் என்ன கஷ்டம்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவித்தவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், வாழ்க்கையில் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டேன், பிஸ்னஸில் தோற்றுட்டேன், ஏமாந்துட்டேன், கடன் ஆகிடுச்சு, அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னா அது மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பொருந்தும். அந்த மாதிரிலாம் இருந்த மகர ராசி அன்பர்கள் திருப்பியும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆரம்ப நாட்கள் தான் இந்த 31 நாட்கள். வாழ்க்கையில் இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைகளே வராது. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு, கூட சூரியனும் சேர்ந்து பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராஜகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சேர்க்கை பெற்று உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், மலை மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டம் கூட பார்த்திங்கன்னா பனி மாதிரி விலகக்கூடிய ஒரு ஆரம்ப காலம் இந்த 31 நாட்கள். உங்களுடைய முயற்சியை மட்டும் உறுதியாக பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலம். நீங்கள் பழைய மாதிரி திருப்பி நானும் என்னால் ஜெயிக்க முடியும், என்னாலையும் வாழ்க்கையில் வாழ முடியும், நானும் தொழிலில் முன்னேற முடியும்னு நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆரம்பம். மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி உறுதி. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த மாதத்துலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும். பயப்படாதீங்க. நீங்கள் யாரெல்லாம் உங்களை கை காட்டி பேசுனாங்களோ அவங்களே உங்களை கை காமிச்சு உங்களை விட ஒரு சிறப்பான உழைப்பாளி கிடையாது, நீங்கள் முன்னேறிட்டீங்க, பரவாயில்ல, நான் கூட நீங்கள் ஏமாந்துடுவீங்களோ தோற்றுருவீங்களோன்னு நினச்சேன், இதுக்கப்புறம் உங்கள் கதை முடிஞ்சதுன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீங்களும் நிரூபித்து காமிச்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் விரைவில் உண்டு. அதற்கான ஆரம்பம் இது. அதனால் தொழிலில் உள்ளவங்களுக்கு வெளியில் வரக்கூடிய பணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் ஏற்பட்ட ஒரு தடை, தாமதம், பிரச்சனை நிறைய பேருக்கு என்னென்னா தொழிலில் சண்டைகள், சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் விலகி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடி, வேலையில் நிறைய ஏமாற்றங்கள், வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே போல் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா நெருக்கடி காரணமாக வேலையை விட்டவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கல. வேலை எப்போ தான் கிடைக்குன்னு தெரில சார், ரொம்ப பயங்கர டென்ஷனில் இருக்குது, நான் ரெகுலராக வேலைக்கு போய்ட்டுருந்தேன், பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறதே எனக்கு ஒரு பயங்கர பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலையில் நல்ல வாய்ப்புகள், நல்ல பதவி, நல்ல சம்பளத்தோடு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த 31 நாட்கள் இருக்க போது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிலாம் விலகி இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, உங்களை எதிர்த்து யாரெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க,
டெய்லி ஆஃபீஸ் போனாவே எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்கும்னு தெரில, யார் எந்த அதிகாரி நம்மளை கூப்பிட்டு கேட்பாரு தெரில, நம்ம பாஸ் என்ன சொல்லுவார் தெரில அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரங்களாம் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துச்சு. உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய நேரமாக இருக்க போது, உங்கள் உயர் அதிகாரிகளாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களாம் நிறைய மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 31 நாட்கள். இதுதான் வாழ்க்கையில் ஆரம்பம். நீங்கள் இதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது, கஷ்டங்கள் வராது. அதேபோல் நிறைய மகர ராசி என்பது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய சண்டைகள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுனால நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க. மனைவியை பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள், கணவனை பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள், என் குழந்தைய பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் சார், என் ஒய்ஃப் கூட குழந்தை இருக்குது, என் கணவர்கிட்ட குழந்தை இருக்குதுன்னு வீட்டில் டெய்லி வருத்தப்பட்டு கண்ணீர் விடாத நாட்களே இருக்காது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். நீங்கள் பட்ட அவமானங்கள், நீங்கள் சில விஷயங்களை தவறாக பேசியிருப்பீங்க, அவங்க தவறாக பேசியிருப்பீங்க, அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா மனிதன் கெட்ட நேரத்தில் தான் நிறைய தவறான விஷயங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் மறந்துடுங்க. நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் இப்போ தான் ஆரம்பிக்குது. அதனால் போய் பேசுனீங்க அப்படின்னா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு சார், இதுக்கப்புறம் சேர்ந்துலாம் வாழ முடியாது சார் நினச்சிங்க அப்படின்னா மறு திருமணம் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் பண்ணவே விருப்பம் இல்லை, நான் பட்ட கஷ்டங்கள் போதும், பட்ட அவமானங்கள் போதும், திருப்பி அந்த தவறை செய்ய விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மனமாற்றம் ஏற்படும். அந்த மனமாற்றம் மறு திருமணத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்ப காலமாக இந்த 31 நாட்கள் இருக்க போது. அதேபோல் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த துருவ நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதனால் குழந்தை கிடைக்கல, அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார், ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கிடச்சிரும்னு சொன்னாங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை, நிறைய ட்ரீட்மெண்ட் போய் ஃபெயிலியர் தான் ஆகிருக்கு, நிறைய லட்சங்கள் செலவு பண்ணிட்டோம், அதுவே ஒரு விரக்தி ஆகிடுச்சு. வீட்டில் போனாவே ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, எங்கள் மாமியார் ஏதாவது சொல்கிறாங்க, எங்கள் அப்பா ஏதாவது சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு மனசு வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை நடக்குது, வெளில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, தலை காட்ட முடியல, உறவுங்களே போனாவே நம்மளை ஒரு ஏளனமாக பார்க்குறாங்கன்னு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த 31 நாட்கள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த 31 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஆனால் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க, வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மாதத்தை முயற்சி பண்ணிங்க. அதுக்கான எக்ஸாம்ஸ் வருதுன்னா எக்ஸாம் எழுதுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு பணம் ஏமாந்துருக்கீங்க, பணம் வெளியில் கொடுத்து வராமலாம் இருந்திருக்கு, அந்த பணம்லாம் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக பண்ணணும். இல்லை சார் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிடுச்சு, நான் ஷேர் மார்க்கெட்டில் இறங்கினா அந்த தவறை செய்யாதீங்க, அது உங்களுக்கு திருப்பி பாதிப்பு தான் கொடுக்கும். நேர்மையான வழியில், ஏன்னா ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் யாருக்குமே சொல்ல முடியாது, ரெண்டாவது அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஜாதகம் பார்க்கணும்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை அமைச்சு கேட்டுங்க. நீ ஷேர் மார்க்கெட்டு இந்த லாட்ரி வரும் அதெல்லாம் யோசிக்காதீங்க, உங்களுடைய உழைப்புகளை போடுங்க. உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லை சார் ரொம்ப நாளாக கடன் இருக்குது, நான் எப்படி தான் சார் அடைக்க போகிறேன்னா கண்டிப்பாக அடைச்சிருவீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேலையை மட்டும் பாருங்கள், தொழிலை மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு இந்த மாதத்துலேருந்தே படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. நிறைய பேருக்கு உறவுகளில் சம்பந்தமான, அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான உங்களுக்கு பங்காளி சண்டைகள், சஞ்சரவுகள், அடிதடி தகராறு, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்லாம் போயிருப்பீங்க. அண்ணன்கிட்ட சண்டை போட்டேன், தம்பிக்கிட்ட சண்டை போட்டேன், அக்கா கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை, இப்போ யார்ட்டையும் பேசாமல் இருக்கேன், சொத்தும் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்தில் பணம் அதன் மூலமாக நீண்ட நாளாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் சார், முடியல சார், ஒரு வீடு விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சார், என்றைக்கு அந்த வீடு வாங்கணும் அது கட ஆரம்பிச்சிச்சு, என்றைக்கு அந்த இடம் வாங்கணும் அது என்னோடய வாழ்க்கை தரம் குறைஞ்சி போச்சு, பிஸ்னஸில் நஷ்டம் வர ஆரம்பிச்சிது, வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சண்டை சச்சல்லாம் வர ஆரம்பிச்சிது, அதனாலே வேலைக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த இடம் விற்கும். அதனால் உங்களுக்கு நீண்ட நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே ஒரு உடல்நிலை கோளாறு, உடல்நிலை பிரச்சனைகள் நிறைய சந்திச்சு மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் பைபாஸ் நடந்திருக்கும், பிபி பிரச்சனை வந்திருக்கும், சுகர் ப்ராப்ளம்னால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன
1 லட்சம் செலவு பண்ணேன், கோமாவுக்கு போய் 10 லட்சம் செலவு பண்ணி நான் திரும்பி வந்திருக்கேன் சார். இதுக்கப்புறம் நான் திரும்பி பழைய மாதிரி ஆவானான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் தான் மாற்றங்கள் உண்டு. உங்களுக்கு 7.5 சனி விலகி இதுக்கப்புறம் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் உடல்நிலைகளில் மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். அதேமாதிரி வயதானவர்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வயதானவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக அனுசரணையாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 31 நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், வேறுபாடு, கருத்து வேறுபாடு, மன கஷ்டத்துலேருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலமாக இந்த 31 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நடக்கும். வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. எதை செஞ்சாலும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சேன் தசாபதி அவர்களுடன் 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.